விசுவாசமான ஒரு வாழ்க்கை என்ன செய்யணும்? வாழணும். அதாவது எப்போ நீங்கள் விசுவாசமான வாழ்க்கை வாழ்கிறீங்களோ, உங்ககிட்ட என்ன இல்லையோ அது இருக்குங்கிற பார்த்து இருக்கிற மாதிரி பேசி வாழ்ந்தீங்கன்னா அது உங்களை தேடி வரும். அதுக்கு பேர் விசுவாசம். நம்ம என்ன பண்ணுறோம்? அது வரல, இது கிடைக்கல, இது தரல, இது தர, அது வரல, கிடைக்கல, எப்படி வாழ போகிறேன்னு தெரியல, ஒரு குழப்பமாக இருக்குது, இந்த ஆளோட வாழ முடியும், அப்படி இப்படிலாம் பேசி விசுவாசத்தை ஸ்டாப் பண்ணிடுறீங்க. ஆனால் இதை என்ன செஞ்சுறீங்க? எழுப்பி விட்டுறீங்க. எதை? அவிசுவாசத்தை என்ன செஞ்சிடறீங்க? எழுப்பி விட்டுறீங்க. ரோமர் 14:23 விசுவாசத்தில் வராத யாவும், ரோமர் 14:23 விசுவாசத்தில் வராத யாவும். அப்பனா பைபிள் சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ விசுவாசம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தேனா நீ பாவம் பண்ணிக்கொண்டே வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். எப்பெல்லாம் உன் வாயில் அவிவிசுவாசன வார்த்தை வருதோ, உன் பிள்ளையை குறித்த அவிவிசுவ வார்த்தை, உன் குடும்பத்தை குறித்த அவிவிசுவ வார்த்தை, உன் வேலையை குறித்த அவிவிசுவ வார்த்தை, உன் தொழிலை குறித்த அவிவிசுவ வார்த்தை, எதிர்காலத்தை குறித்த அவிவிசுவ வார்த்தை எப்பெல்லாம் பேசுகிறாயோ அப்பெல்லாம் நீங்கள் பாவம் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க. நீங்கள் வளர்ச்சி அடைய முடியாது. பிள்ளையை பிறந்து ஒரு பிரச்சனை கிடையாது. பிள்ளையை பிறந்து ஒரு பிரச்சனை கிடையாது. பிள்ளையை பிறக்கணும். பிறந்துட்டு விசுவாசமான வாழ்க்கை வாழ்ந்தால் தான் நீங்கள் ஜெயத்தை என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். அல்லேலூயா.